ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்கே எனக்காக காஃபி போட்டு குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சப்பாத்தி அண்ட் குருமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் ஒரு பக்கம் சப்பாத்தி போட்டுட்டு இருந்தேன், ஹரி திரட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். சடனாக பாப்பா எழுந்துட்டா. ஸோ ஹரி வந்து பாப்பா பார்த்துக்கிறதுக்காக போனாங்க. நான் மற்ற ஒர்க்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இந்த வீக்கெண்ட் வந்து எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கிறதால அங்கே போயிட்டேன். ஸோ காய்ஸ், இப்போது சென்டருக்கு கிளம்பியாச்சு. ஆக்சுவலி எனக்கு எங்கே சென்டர் போட்டிருக்காங்கன்னா கொடுங்கையூரில் போட்டிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஆக்சுவலி லாஸ்ட் வீக்குமே எக்ஸாம் இருந்துச்சு. அப்போ தான் அவ்வளோ லாங்குன்னு எனக்கு தெரிஞ்சுது. கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் 85 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ அதான் கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. போகலாமா? போகலாமே. ஓகே, கிளம்பிட்டோம் காய்ஸ். ஹால் டிக்கெட் விட்டாங்க, திருப்பி எடுக்க போகிறோம். இப்போ பதிவு பண்ணியே ஆகணுமா? ஆமாம், கொஞ்சம் மறந்துட்டேன். ஸோ லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு கிளம்பியாச்சு. நீட்டாக அவள் என்னோட அம்மாவும் அப்பாவும் டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ நான் எக்ஸாம் போகிற நேரத்தில் அவங்க கூட அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே விட்டுருவேன். ஃபைனலாக இதெல்லாம் ட்ராவல் பண்ணி என்னோடய சென்டருக்கு ரீச் ஆகிட்டேன். எங்கள் சென்டர்னா ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி காலேஜ், கொடுங்கையூர். இதுதான் என்னோடய சென்டரு. ஸோ காலேஜ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரீச் ஆகிட்டோம். மேம் ரேப்பிடோ சார்ஜஸ் கொடுக்கவே இல்லை மேம் நீங்கள். ஸோ ஹால் நம்பர்லாம் பார்த்துட்டு வெற்றிகரமாக எக்ஸாமே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஹலோ கைஸ், இவங்க இப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க இங்கே எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லி பேச கூச்சப்படுறாங்க. அதான் நான் பேசிட்டேன். சரிங்களா, வீட்டுக்கு போயிட்டு திருப்பி அப்டேட்ஸ் கொடுக்குறேன். எக்ஸாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ வர வழியில் சும்மா எல்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ட்ராவல் இல்லையா? ஸோ கடுப்பாக இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. எங்களை இப்போ கூச்சம் இல்லை, இப்போ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. எங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு சொல்லி. நாங்கள் 4:15 கிளம்பணும் அங்கேருந்து. டைம் இப்போ வந்து 5:30. 1 hour 15 minutes ஆயிருக்கு. வாங்க நிட்டாரா அப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். நாங்கள் ஆஃப்டர்நூன் 12க்குலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வரும்போது 5:15. அவ்வளோ நேரம் நிட்டாரா எங்களை பார்க்காம இருந்தா இல்லையா? ஸோ எங்களை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு ஸ்மைல் வந்துடுச்சு. டின்னருக்கு ஆப்பம் அண்ட் தேங்காய் பால் தான் சாப்பிட்டோம். அண்ட் கொஞ்சம் நேரம் நெட்டாரா கூட என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். நெட்டாரா அவங்க முத்தச்சா கூடயும் விளையாடிட்டு இருந்தாங்க. சண்டே மார்னிங் எழுந்தோடனே அம்மா காஃபி போட்டு வச்சுட்டாங்க. காஃபி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. அண்ட் எக்ஸாமுக்கு கொஞ்சம் நேரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நான் ப்ரிப்பேர் பண்ணுற டைமில் நெட்டாரா பேபி வந்து அவங்களோட அம்மம்மா அண்ட் முத்தச்சா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹரியும் என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த பொண்ணுங்க இந்த பொண்ணு தான் கை சேட்டை பண்றா. வந்துட்டு இவ தான் சேட்டக்காரி ரவுடி ரவுடி பேபி. எங்க ரவுடி இந்த பொண்ணு. ஹாய் ஹலோ ஹவ் யூ, எப்படி இருக்கீங்க? நான் தான் நிட்டாரா. பேசுறது கை ஆட்டுது போகிறேன். ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நிட்டார் கூட விளையாடிட்டு இருந்தேன். ஏன்னா ஈவினிங் வரைக்கும் அவளை மிஸ் பண்ணுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் அவங்க டேடி கூடயும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ நாங்கள் எக்ஸாமுக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. அவளை அவங்க அம்மா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோ தூரம் போகிறது நினைச்சாலே கடுப்பாக இருக்கு. 1 மணி நேரம் ட்ராவல். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண நினைச்சாலே கடுப்பாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும். ரீச் ஆகிட்டோம். நான் எழுதிட்டு வந்து உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் ஹால் டிக்கெட் பார்க்க போகிறோம். இங்கே எந்த ரூம் பார்க்குறேன் கைஸ், பார்க்குறேன். ஸோ எனக்கு என்ன ரூமுன்னு செக் பண்ணிவிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். அண்ட் வெற்றிகரமாக எக்ஸாமையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். என்னை எப்படி வீடியோ எடுத்திருக்காங்க பாருங்கள். ஏன் இப்படி எடுத்துன்னு கேட்டால் எல்லோரும் பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்க, என்ன அவங்க இங்கே எல்லோரும் இருக்காங்கன்னு சொல்லி பேச கூச்சப்படுறாங்க. ஸோ எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் ஒரு நாள் இங்கே வர வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வருவோம். சாட்டர்டே சரி, ஓகே ஃபைன். ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணியிருக்கோம், பஜ்ஜி சாப்பிட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட் டேரெக்டாக வீட்டுக்கு தான் சொன்னேன். ஆனால் வீட்டுக்கு போகலை. ஏன்னா கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்காக நியர்பையில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். அண்ட் நிட்டாராக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க விழுந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். நிட்டாரா எங்களுக்காக ரெடியாக வெளியிலேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இல்லையா, கடைக்கெலாம் போயிட்டு வந்ததால். ஸோ எங்கடா வாங்கன்னு காத்துட்டு இருந்தா. எங்களை பார்த்த உடனே அவளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைலே போதும் நம்மளுக்கு. வந்து எங்களை பார்த்த உடனே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் அவளுக்கு. உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நிட்டாரா கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அகைன் நாங்கள் முத்தச்சா கிட்டே போயிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இந்த vlog இங்கே முடியுது.
என்னோட வீக்கெண்ட் இப்படி தான் போச்சு. ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 days வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போனது, உட்காந்து எக்ஸாம் எழுதினது, இதுலேயே டயர்ட் ஆகிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.